நான் ஒரு கனவு போல டாக்டர் விஜயசங்கர் பேசுகிறேன். ஒரு கனவு போல அப்படின்னு அந்த டைட்டில் கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும், கனவுங்கிறத விமர்சிக்க முடியாது. சில கனவுகளை விமர்சிக்கலாம், சில கனவுகளை விமர்சிக்க முடியாது. அந்த வகையில் நமக்கு ஏற்படுற நல்ல கனவுகள் மட்டும் தான் வெளிப்படுத்துகிறோம். சில மோசமான கனவுகளை நம்ம அப்படியே மனசுக்குள்ளே வச்சு புதைச்சிட்றோம். அப்படி சில வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி யதார்த்த வெளிப்பாடுகள் நடக்கிற போது அதை வெளிப்படுத்தாமல் அதை அப்படியே நம்ம மறைச்சிட்டு இந்த வாழ்வியல் நீதிகளுக்காக நாம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து நம்ம புறந்தள்ளிட்டு நம்ம என்ன மாதிரி அந்த வாழ்க்கையை மேற்கொள்கிறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை நிறையா சொல்கிறாங்க. அந்த வகையில் ஒரு கனவு போலங்கிற படம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற சில வேலைகளில் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாக்கம் ஏற்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி தாக்கத்தினுடைய ஒரு அம்சம் தான் இந்த படத்தினுடைய முக்கியமான கூறு. அந்த கூறு இந்த படத்தில் நல்லா வெளிப்பட்டிருக்கு. சினிமாங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும், சினிமா ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்குது. ஏன்னா முன்ன மாதிரி சினிமாக்கள் ரொம்ப நாள் ஓடுறதில்லை. பல்வேறு விஞ்ஞான கருவிகள்லாம் வந்த பிறகு அந்த அம்சம் குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல படம் ஓடாமல் இருக்கிறதும் இல்லை. ஏன்னா அது என்ன தான் பண்ணாலும் என்ன தான் மூடி மறைச்சாலும் எப்படி ஒரு வாசனை திரவியம் வெளியே புத்துக்கிட்டு வெளியே வாசனை வருதோ அது மாதிரி நல்ல சினிமாக்களும் ஓடத்தான் செய்யுது. அந்த மாதிரி என்றைக்கும் சினிமா அழியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை பதிவுகளை ஒரு மறுபக்கமாக தான் அதை நம்ம கருதுகிறோம். அந்த மாதிரி நிலையில் இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்குறோம். இந்த படம் எல்லோரும் பாட சொல்கிறாங்க, நல்லா வாழ்த்துறாங்க. இதை நீங்களும் வாழ்த்தணும். நீங்களும் தியேட்டருக்கு போய் நல்லபடியாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்குறத விட மற்றவங்களோட சேர்ந்து அனுபவிக்கிற போதோ சேர்ந்து பார்க்குற போது ஏற்படுற ரசனை உண்மையிலே பரிமாணம் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தை நீங்கள் தியேட்டருக்கு போய் பார்க்கணுன்னு உங்கள் எல்லோரும் சிறப்பாக வணங்கிக்கிறேன், வேண்டிக்கிறேன். indianexpresstv.comக்கு வணக்கம். indianexpresstv.com வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ராமகிருஷ்ணன். ஒரு கனவு போல் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கும். ஸோ இந்த படம் பார்க்குற வியூவர்ஸ்க்கு உங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். படம் பார்த்துட்டு வெளில வரும்போது நிச்சயமாக அந்த கனவு ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இதில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குங்க. ஏன்னா இது ஒரு நட்பை பேஸ் பண்ண ஒரு கதை. நட்பை பேஸ் பண்ண படம் நிறைய வரலையா, இது நீங்கள் மட்டும் தான் புதுசாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க வேணாம். பட் இதுக்குள்ளே ஒரு புதுசு என்ன அப்படின்னா ஃபேமிலி மிக்ஸ் பண்ணியிருக்கிறது தான் அது பெரிய புதுசாக இருக்கும். நீங்கள் நிச்சயமாக பார்க்கும்போதே அது தெரியும். இதில் உண்மையாக சொல்லணுன்னா ஒரு 3 ஹீரோஸுங்க. ஒன்று சினிமாட்டோகிராஃபர், இன்னொன்று படத்தோட டைரக்டர் விஜயசங்கர் சார், இன்னொரு ஹீரோ மியூசிக் டைரக்டர் ராம். ஸோ இவங்களோட பங்கு தான் அதிகம். ஸோ டைரக்டரோட கதைக்கு நாங்கள் கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்கோம், அவ்வளோதான் எங்களோட வேலை. பட் அதை சிறப்பாகவும் சின்சியராகவும் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் மேலே ஒரு பொதுவாகவே ஒரு பார்வை இருக்குது, இவன் சும்மா ஒரு ஸ்ட்ரீட் பாயாக தான் நடிப்பான் அப்படின்னு. பட் இந்த படம் ஒரு மெச்சூர்டான ஒரு ரோலில் பண்ணியிருக்கேன், ஒரு லாரி டிரைவர் ரோலில், கல்யாணம் ஆகி மனைவியோட. ஸோ இது மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் ஒரு சாங் போட்டிருப்பார். பெண்களோட பெருமையை புகழ்கிற மாதிரி, பெருமையை சொல்கிற மாதிரி முத்துலிங்கம் ஐயா தான் எழுதியிருப்பார், கவிஞர் முத்துலிங்கம் ஐயா. ஸோ இந்த பாடலில் என்னோடய மனைவியை நான் தெய்வமாக நினச்சி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது சுற்றி இருக்கிற பெண்கள் முகத்துலலாம் அப்படி ஒரு பூரிப்பு இருந்துச்சு, அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. வாழ்க்கையில் எப்போயாவது ஒரு தடவை நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையில் எப்போயாவது ஒரு தடவை மனைவிக்கு இப்படி ஒரு மரியாதையை செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த படம் எந்த மாதிரியான படம்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், வணக்கம். என் பேர் அமலா ரோஸ் குரியன். நான் ஒரு கனவு போல படத்தோட ஹீரோயின். இந்த ஃபிலிமில் என் கேரக்டர் பேர் சுமதி. ஆக்சுவலி ஐ எம் பேசிக்கலி மலையாளி கேர்ள். ஸோ இது ஃபஸ்ட் டைம் தமிழில். இது ஹீரோயினுக்கு அவ்வளோ டெப்த் இருக்குன்னு ஒரு ஃபிலிம். கொஞ்சம் டென்ஷன் இருந்தது முதல்ல, ஆனால் அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. பிகாஸ் செட்டிலெல்லாம் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது. முதல்ல எனக்கு தமிழே தெரியாது, ஆனால் அப்புறம் ஷூட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ கொஞ்சம் தெரியும். ஈவன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். ஆனால் ரிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கிராமட்டிக்கல் எரர்ஸ் எல்லாம் வரும். ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. இந்த ஃபிலிமில் 5 சாங்ஸ் இருக்குது. 5 என்னோடய ஃபேவரட் சாங்ஸ் தான். ஆனால் மோஸ்ட் ஃபேவரட் எதுன்னு கேட்டால் பெற்ற தாயை தான். பிகாஸ் என்னோடய இன்ட்ரடக்ஷன் சீன் அந்த சாங். ஸோ ஒரு டிவோஷனல் சாங் அது. ஸோ மை மோஸ்ட் ஃபேவரட் சாங் இஸ் பெற்ற தாயே. ஸோ 24th ஃபிலிம் ரிலீஸ். எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும், ப்ளஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.
இந்த ஃபிலிமில் 2 ஹீரோஸ் இருக்குது, ராமகிருஷ்ணன் சார் அண்ட் சௌந்தரராஜா சார். 2 பேரும் ஈக்குவலி டேலண்டட், ஹைலி டேலண்டட், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட். நான் தான் புதுசு, எனக்கு அதுவும் வந்து டென்ஷனாக இருந்தது. ஆனால் 2 பேரும் ஈக்குவலி சப்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் டிவி டாக்டர் நேர்களுக்கு வணக்கம். நான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ES ராம் பேசுகிறேன். இதனோட செகண்ட் மூவி, ஃபர்ஸ்ட் மூவி கோழி கூத்து நான் பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் டோட்டலாக வந்து 5 சாங்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த படமே வந்து முழுமையாக வந்து ஒரு பெண்மையும் நட்பையும் போற்றக்கூடிய படமாக அமைஞ்சது. பெண்மையும் நட்பு நம்ம ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அது ஏதாவது ஒருத்தர் ஹெல்ப்பாகவும் இருக்கும், பாதிப்பு நிறைய விஷயங்கள். பெண்மை நட்பு இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படமும் கூட. டோட்டலாக 5 சாங்ஸ் நான் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஓப்பனிங் சாங் வந்து கார்த்திக் சார் பாடிக்கிறாரு, முத்துலிங்க வரிகள். செகண்ட் சாங் வந்து லதாங்கிற சிங்கர் பாடிக்கிறாங்க. இது என்ன ஸ்பெஷல்னா, ராமலிங்க வள்ளலாரோட வரிகள் எடுத்து நான் கம்போஸ் பண்ணிக்கிறேன், ஒரு பிட் சாங் இது. தேர்ட் சாங் வந்து சினேகன் அவர்கள் வரிகளில் வந்து கடவுள் சேர்த்து வச்ச ஜோடி தானுங்க, கடல் அல ஓயும் வர வாழ வாழ்த்துங்கிற சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் கூட. இந்த சரணத்தில் 2 வரிகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மனைவி என்ற பெயரில் ஒரு தாயும் கிடைக்கிறா, கணவன் என்ற உறவில் ஒரு தந்தை இருக்கிறான். இந்த படம் வந்து அந்த பாட்டு வந்து எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கிளைமேக்ஸ் சாங் வந்து ரொம்ப சந்தோஷம் பிடிச்சது எனக்கு. என்ன காரணம்னா, பெண்மையை போட்டக்கூடிய ஒரு சாங். வானன்றும் மண்ணன்றும் பேதமில்லை எங்கிலும் பெண்மடிவம். அந்த சாங் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இது பியூர் கிளாசிக்கல் ராகத்தில் பண்ணிக்கிறேன், பந்தூராளி ராகத்தில் பண்ணிக்கிறேன். இந்த சாங் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன், புலவர் புலையம்பத்தின் வரிகளில். அடுத்தபடியாக வந்து படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா வந்திருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் மாடர்னாக ட்ரை பண்ணியிருக்கிறோம், அது சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த வந்து வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். எல்லோரும் தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் சௌந்தரராஜா பேசுகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு கனவு போல் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு, நல்லா இருக்குங்கிறாங்க எல்லா பக்கமும். இந்த படம் இந்த நிலைமைக்கு வர வரைக்கும் ஒரு 3 வருஷம் போராடிட்டோம். எனக்கு இன்னும் இந்த பயம், அந்த தவிப்பு போகல. உண்மையாக சொல்கிறேன். ஒரு 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டோட மனநிலையில் தான் நான் இருக்கேன். ஏன் இவ்வளோ ஒரு சென்டிமெண்ட், ஒரு இமோஷன் அப்படின்னா, இந்த படமும் இமோஷனலான ஒரு படம். ஒரு நட்பையும் சரி பெண்மையும் சரி போற்றக்கூடிய ஒரு படம். சுந்தரபாண்டியன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஜிகர்தண்டா முடித்த டைமில் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. ஆக்டிங்கை பற்றி பெருசாக ஒரு பெரிய அனுபவம் இல்லாத நேரம். எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இந்த கேரக்டர். இந்த படத்தில் ஒரு வரக்கூடிய ஒரு முக்கியமான காட்சி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் இதுதான் முக்கியமான காட்சி. முன்னாடியே சொன்ன மாதிரி நட்பையும் பெண்மையும் போற்றக்கூடிய ஒரு படம். எனக்கும் என் நண்பன் மனைவிக்குமான ஒரு நெருக்கமான காட்சி இந்த படத்தில் இருக்குது. பொதுவாக நம்ம வாழ்க்கையில், சமுதாயத்தில் ஆண் பெண் உறவுகள் அப்படின்னா ஒரு லிமிட் இருக்கும். உறவுகள் இல்லாத ஆணும் பெண்ணும் சந்திக்கும் போது, அதாவது உறவுகள் நான் சொல்கிறது என்னென்னா, அம்மா புள்ள அக்கா தங்கச்சி, அது இல்லாமல் ஒரு நண்பர்களாக ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கும் போது அவங்களுக்குள்ளே இருக்க உணர்வுகள் நிறையா இருக்கும். அன்பு, பாசம், காதல், நட்பு இருந்தால் கூட என்னை பொறுத்தவரை காமந்தான் முதல் படி. அந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி காமந்தான் முதல்ல வந்து ஒரு படியாக இருக்கும். அவங்கள பார்க்கறதுக்கான ஒரு தூண்டல் அதுதான். அந்த காமம் உள்ளுக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு இது செயல்படுது, எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி வெளிப்படுத்துறதுன்ற ஒரு போராட்டமான ஒரு விஷயந்தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ஒரு கவிதைத்துவமான ஒரு விஷயம். எனக்கு இந்த படம் நீங்கள் இந்த காட்சியை பார்க்கும்போது கமல் சார் ஒரு காமத்தை பற்றி ஒரு கவிதை சொல்லியிருப்பார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆடியன்ஸும் இந்த காட்சி முடியும் பொழுது தன்னுடைய காதலன் காதலி, தன்னுடைய தோழன் தோழி தொலைந்து